ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கினோவாவில் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு கினோவாவை 1 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி 1 கப் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சதுக்கப்புறமா இன்னும் 1 கப் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அரைக்கும் போது நல்லா அரைப்படும். அதுக்கப்புறம் தண்ணி இன்னொரு கப் ஊற்றிட்டு நல்லா அரைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஆப்பம் மாவு மாதிரி நல்லா நைஸாக வரும். இப்போ அரைச்சாச்சு. இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. அந்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே அது கட்டியாகிட்டே வரும் பாருங்கள். ஒன்ஸ் நல்லா கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கட்டியானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. பிடி கொழுக்கட்டை அரிசி மாவில் செய்வோம். இது கினோவாவில் செஞ்சிங்க அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்க என்றைக்காவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கினோவாவில் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கையை நினச்சிட்டு மேலே தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும். அப்போ அந்த கினோவா வெந்துட்டுருக்கும். இப்போ தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாகு வெல்லம் சேர்க்குறேன். இதில் டஸ்ட் எதுவும் இருக்காது. சப்போஸ் நீங்கள் நார்மல் வெல்லம் சேர்க்குறீங்க அப்படின்னா அதை தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா கினோவா, அப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் இந்த வெல்லம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கடாயில் ஊற்றி நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு திக்காகி வரும். இப்போ வெல்லம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெல்லமும் கினோவாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். நான் சேர்க்கலை. நெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வெல்லத்தோட பச்சை வாசனை போயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்காய் துருவல் நல்லா அது கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம். அப்போது சாப்பிடும் போது நடுவில் அந்த தேங்காய் வரும்போது நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம்தான். பேசிக் இந்த மாதிரி தேங்காய் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னாலே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம பிடி கொழுக்கட்டைக்கு பிடிச்சு வச்சிடலாம். கை தண்ணியில் நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நல்லா கையில் உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகாக ஒட்டாமல் வரும். அப்புறமா அந்த விரல் வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தை இட்லி தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க. இதை நெய் தடவிட்டும் பண்ணலாம். பட் நம்ம கினோவாவில் செய்கிறதே வெயிட் ரெடியூஸ் பண்ணணுன்றதுனால அதனால் நீங்கள் தண்ணியில் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கும் போது உள்ளே இதை ரெண்டுத்தையும் வச்சு மூடி வச்சு ஒரு 10 minutes வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட கினோவா பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.